ஹலோ மக்களே, நீங்கள் பாட்டிருக்கிறது பெட்ரா பிஇ. நான் உங்கள் ஹோஸ்ட். என்னடா இது இந்த சேனலில் புதுசாக வாய்ஸ் எல்லாம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் போட்டு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, என்னோட மொத வேர்ல்டு டூர் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சர்வைவல் வந்து கொஞ்ச நாள் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு வீடை, அந்த ஒரு வேர்ல்டை நான் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போவும் போல் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உள்ளே வந்தோன்னே ஸ்பான் ஆன இடம் அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். இப்போதைக்கு வீடை கட்டிட்டேன்னா சஸ்பென்ஸ் வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ நான் ஸ்பான் ஆனது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி போனேன். இங்கே ஒரு நல்ல ஒரு வியூ கிடச்சிச்சு. சரி இங்கே பேஸ் அமைச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு என் மைன் ஒன்று இருக்கும். அதெண்டா மழை பெய்யுது. சரி காய்ஸ், அப்படியே மழையை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை டேக்குன்னு எனக்கே தெரில. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது ஒரு ஃபார்ம். இங்கே வந்து அப்படியே ஒரு சர்க்கிளாக சுற்றி சுற்றி இருக்கும். இப்படியே இங்கே வந்து வீட் போட்டுக்கலாம். இங்கே வந்து பொட்டேட்டோ இருக்குது. அப்படியே இந்த சைடு கேரட் இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணல. அது போர் அடிச்சிச்சு ரொம்ப, இதே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால இதை விட்டுட்டேன். அப்புறம் பீட்ரூட்டு இந்த சைடு போடணும், அதனால் தொடவே இல்லை. அப்புறம் இந்த சைடு இங்கே வந்தீங்கன்னா என்னோடய ராஜ மாளிகை. இதுதான் என்னோடய சர்வைவல் ஹவுஸு. வாங்க இந்த ஹவுஸை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் இந்த கேட், பின்னாடி வர கேட்டு. இது வந்து ஸ்டோரேஜுக்கான ஏரியா. இங்கேருந்து வெளியில் அப்படியே மேலே போய்க்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது. இதுதாங்க சின்னதாக ஒரு ஸ்டோரேஜு. அப்புறம் என்னோடய வேல்யூபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பேன். இப்போதைக்கு 23 டைமண்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நெதருக்கு போன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது ஃபுல்லாக நார்மலாக இருக்கிறது தான். இப்போ நம்ம அப்படியே இருட்டாயிருச்சா மேலே போயிட்டோம்னா இங்கே வந்து இதை சொல்லணும்னா, நான் முதல்ல அங்கே தான் தனியாக தான் ஒரு ஃபார்ம் கட்டியிருந்தேன். அப்புறம் அது இந்த வீடு கட்டினோன்னே இந்த வீட்டோட இருக்கட்டுமே சொல்லிட்டு இது ரெண்டையும் கட்டினது. இந்த பயலுங்கள்லாம் இங்கே இருக்கிறது. அப்புறம் இது அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லி குட்டியாக ஒரு ஃபார்மிங். அப்புறம் இவங்க 3 பேரும், இந்த 3 பேரில் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவனை தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணேன். அடுத்து இந்த பையலை டைம் பண்ணேன். அப்போ அந்த 2 பையலையும் ப்ரீட் பண்ணி இந்த பையன் வந்தாப்புல. அப்புறம் அந்த சைட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இங்கே என்னோடய கொஞ்சம் ஃபர்னஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். சாப்பாடு வேணுன்னா பேக் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஒர்க்கிங் ஏரியா. கிராஃப்டிங் டேபிள், ஆன்வில் இதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த படிக்கட்டில் ஏறி வந்தீங்கன்னா என்சாண்டட் ரூம். இந்த ரூமில் தான் நம்ம என்சாண்ட்லாம் பண்ணிக்க போகிறோம். இங்கே தான் லேப்டிஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஏரியா அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா இது வந்து என்னோடய பெட்ரூம். தூங்கிடலாம். இந்த ரூமில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த சைட்லேருந்து சன் செட் ஆகும், ஓகேவா? இந்த சைட்லேருந்து சன் ரைஸ் ஆகும். இந்தா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும் வியூ. நான் அப்புறமா என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அது நல்லாயிருக்கும். என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து அவ்வளோதான், வீடை சுற்றி காமிச்சிட்டேன். ஃப்ரண்ட் கேட் வழியாகவே காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பில்ட் பண்ணது இந்த சுகர் கேன் ஃபார்ம், என்சாண்டட் டேபிளுக்காண்டி. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த பம்ப்கின் ஃபார்ம் பண்ணேன். சும்மா ஒரு பம்ப்கின் கிடந்துச்சு, அந்த சைடு பம்ப்கின் கிடந்துச்சு, அதனால அதை ஃபில் பண்ணேன். இப்போ இந்த நெதர் போர்ட்டல் வந்து இப்போதைக்கு எதுவும் போடல, சும்மா எடுத்து போய் கட்டி வச்சேன். போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணது தான். அப்புறம் இதுதான் காய்ஸ், ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டார்டர் இது தான். ஒரு மாஃபும் கட்டியிருப்பேன். இது வந்து என் வீட்டுக்கு அப்படியே இந்த சைடு இருக்குது. இந்த அவங்க தெரியுதா, நீங்கள் அந்த ராஜ மாளிகை தெரியுதா, அங்கேருந்து இந்த டேரெக்ஷனில் வந்தோம்னா இந்த இடத்துல தான் இந்த ஃபார்ம் இருக்குது.
இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சங்க் பேஸை வச்சு தான். ஆல் கிரெடிட்ஸ் கோ டு சங்க் பேஸ். பல பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ஒன்றும் புதுசு இல்லை. கீழே போய் காமிக்கிறேன். வேமாருங்களா 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 வேமாருங்களா. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட ஸ்பானரு. இப்போ வரைக்கும் நான் பீஸ்ஃபுல் போட்டு வச்சுருக்கேன். இந்த எடுக்கிறதுனால இவ்வளோ கொஞ்சம் ஏரியா இருக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு என்சாண்டர் செட்டப் பண்ணணும். அப்படியே இங்கே வந்து கில் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே கில் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே என்சான் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து ஒரு ஏவிக் ஏரியா மாதிரி. இங்கேருந்து அவங்க உழுவுறதெல்லாம் பார்த்து ரசிப்பேன், நல்லாயிருக்கும் இது. அப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ், இந்த ஏரியாவில் தான் இருங்க. நான் மேலே போயிட்டு அடுத்து இன்னொரு பில்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ஃபார்ம் தான், ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டட் ஃபார்ம். இருங்க, அதுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். அப்புறம் கைஸ், நான் அந்த வீடை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல, ஸோ அதான் இங்கே கட்டு வந்திருக்கேன். இது வந்து பேக் வியூ, ஆரம்பத்தில் பின்னாடி வியூ தான் காமிச்சிருக்கேன். இளங்குண்டா. இதுதான் கைஸ் ஃப்ரண்ட் வியூ. இது சைடு வியூ. இது முன்னாடியே பார்த்துட்டீங்க பேக் வியூ. கேம்ப் ஃபயர் சத்தம் இது வரைக்கும் கேட்குது. இது வந்து இன்னொரு சைடு வியூ. அப்புறம் கைஸ், இந்த ஹவுஸை ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10க்குள்ளே இந்த ஹவுஸுக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ கொடுங்க கைஸ். அப்புறம் நம்ம அடுத்த அந்த பேசிக்கான ஃபார்ம் பார்க்க முன்னாடி இந்த சைடு ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த சைடு தான் போகணும். நான் அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறேங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வில்லேஜில் இருக்கோம். இதுதான் நான் அந்த சொன்ன வில்லேஜ். ரொம்ப சின்ன வில்லேஜ் தான், ஒரு வில்லேஜில் இருக்க மாட்டான். ஏன்னா ஃபார்முக்காண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். பேசிக்கான ஃபார்முன்னு வில்லேஜர் தேவைப்படுதுன்னு சொல்லும் போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு எதுவும் இல்லை. அப்படியே இந்த வில்லேஜுக்கு இந்த பிளிக்கா வந்தோம்னா இந்த ஃபார்ம் இருக்குது. இதுதான் வந்து மெயின் ஃபார்ம். இது வந்து நல்ல லூட் தரும்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மினிமலாக தரும். அப்புறம் வந்து இந்த பொண்டுக்குள்ளே தான் கலெக்ஷன் சேம்பர் இருக்குது. உள்ளே போயிட்டிங்கன்னா வில்லேஜஸ் வந்துட்டு கேட்குதா, உள்ளே போயிட்டிங்கன்னா இவ்வளோ அயன் இருக்குது வாய்ஸ். இது வந்து நான் அப்புறமா அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த அயன் ஃபார்ம் வந்து எஃபிஷியன்ட் அவ்வளோ விழுந்திருப்பேன். ஓகே, இந்த அயன் ஃபார்ம் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குமானா 10 நிமிஷத்துக்கு 45 அயன் தருது. அது போதும் ஸ்டார்டருக்கு. வேறு ஏதாச்சும் பில்லு கிடைக்கும்னா கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்து என்னோடய வெப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து டக்குன்னு வீட்டுக்கு டெலபோர்ட் ஆயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்ம ராஜமாளிகைக்கு வந்தாச்சு. நம்மளோட ஆர்மர்ஸை பற்றி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு தான் இப்போல்லாம் பார்க்க போகிறோம். வந்து அதுக்கு முன்னாடி சன்செட் சொன்னேன்ல, பாருங்கள். கரெக்டாக இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன், சன்செட் ஆகுது. சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்படியே இந்த சைடு ஃபேட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிலா வரும். இப்போ வந்து ஃபுல் மூன் இல்லை, சார் ஃபுல் மூனாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பாருங்க கைஸ், இதை நான் வேணால் டைம் லாப்ஸ் மாதிரி எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன் கைஸ். அதுக்காண்டி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் என்ன சொல்கிறது, ஐயோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய் வரல கைஸ். ஏன் என் கேரக்டருக்கு வாய் இல்லை? ஓகே, ஸ்கின் எடிட் பண்ணுறதுல விட தப்பு பண்ணிட்டேன். சரி கைஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஆர்மரை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூங்கிடலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், தூங்கி முடிச்சிடலாம். எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சூரியன் தெரியுதா, சூரி இந்த ஆப்லன்னு தெரியும். சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து ஆர்மர்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபுல்ஸ் டைமண்ட் ஆர்மர். எல்லாத்தையும் ஃபஸ்ட் மைனில் எடுத்துட்டேன். ஃபார்ச்சூன் பிகாஸ் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன்.
மொத்தமாக ஒரு ஸ்டாக் டைமண்ட் கிட்டே கிடச்சிச்சு. அது கீழே இருக்கிறது தான் அந்த 23 டைமண்டு மீதி இருக்குது. அப்புறம் வந்து என்னோடய ஆர்மரை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அன்பிரேக்கிங் 3 ஹெல்மெட்டு, அப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3, அப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3யும் அன்பிரேக்கிங் 3யும் இருக்கும் லெகின்ஸில். பூட்ஸில் மட்டும் அந்த ப்ரொடெக்ஷனும் அன்பிரேக்கிங் 3 மட்டும் இருக்கும். அப்புறம் ஸ்வாடு தாங்க எஸ்ஓபி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அன்பிரேக்கிங் 3, லூட்டிங் 3, ஃபயர் ஆஸ்பெக்ட் 2, நாக் பேக் 2 சூப்பராக இருக்குங்க. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமில் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைமில் மீன்ஸ் அந்த அன்பிரேக்கிங் 3யும் ஃபயர் ஆஸ்பெக்டும் நாக் பேக்கும் ஃபஸ்ட் டைமில் கிடச்சிச்சு. அப்புறம் நான் இன்னொரு ஸ்வாடு ரெடி பண்ணிட்டு பண்ணும்போது தான் இந்த என்சான்மெண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் பிக்காஸ் வந்து ஃபார்ச்சூன் 3 சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைமண்ட் பிக்காஸ். அதோட ஒரு ஃபார்ச்சூன் 3யும் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஆட்ஸு பெருசாக ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு டீசெண்டான ஆட்ஸு. சவாலும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த பையன் இருக்காங்க, ட்ரைடன்ட். அதுவும் பாருங்கள் லாயல்ட்டி போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து அப்படியே விட்டு இப்படி தூக்கி எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் கைக்கே வந்துடுவான். நல்ல விசுவாசமான பைபிள் இந்த பைபிளில். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் போஸ் இருக்குது, அதை இன்னும் நானே என்ஷான் பண்ணல. இது எவ்வளோ கேட்குறான்னு பார்ப்போமா? அவர் 4 நல்லது தான். நான் போய்ட்டு கிரைண்ட் அடிச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட வேர்ல்டு டூர் இதோடு முடிந்து விட்டது. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடெல்லாம் ரேட்டிங் பண்ணுங்கள். 10க்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து இந்த வேர்ல்டுலே வந்து நான் சர்வைவல் சீரிஸ் வந்து என் சேனலில் போடலான் இருக்கேன். அதை பற்றி எதாவது கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ், நான் போடுறேன் கைஸ், ட்ரை பண்ணுறேன். என்னோடய வாய்ஸில் என்னோடய கம்யூனிட்டியில் தான் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே கைஸ், பார்ப்போம் நாளைக்கு. டாட்டா.